பரவாயில்லன்னு நினைச்சேன். ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பார்த்து காரி துப்புனாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆடா, என் பையனை ரத்தம் வர்ற அளவுக்கு என் கண்ணு முன்னாடி அடிச்சு போட்டாண்டி. பிறந்தல இருந்து எறும்பு கூட அண்டாம பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளைய என் முன்னாடியே ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சாண்டி உங்க அண்ணன். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் ரத்தம் எப்படி கொதிச்சிருக்கும்? இப்ப சொல்லு, எதை உடைக்கட்டும்? உங்க அண்ணன் மண்டையை உடைக்கட்டுமா, இல்ல அவன் மகன் மண்டையை உடைக்கட்டுமா? விட மாட்டேன். அப்பா எந்திரிடா, எந்திரிடா. ஆம்பளை பிள்ளை யார் காலையும் விட கூடாடா, அதுவும் என் பையன்டா. நீ இவ்வளவு பிரச்சனைக்கும் நான் தானப்பா காரணம். நான் தான்ப்பா. என்னாலதான் உங்களுக்கு இந்த அசிங்க அவமானம்லாம் என்னாலதான்ப்பா. நான் தான்ப்பா காரணம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. பெரியவனே, நீ என்ன தப்புன்ன? உனக்கு தப்புன்னு கூட தெரியாதடா. இல்லப்பா, நீங்க டாக்ஸ் கட்ட சொன்னப்போ நான் தான்ப்பா மறந்துட்டேன். வேலையா இருந்தப்பா, அதான்ப்பா கட்டாம விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா. டே டே டே, இந்த பாரியா, நீ எழுதுன நான் தாங்குவேனா? என்னால் தாங்க முடியாதுடா. உசுரையே விட்டுருவேன்டா. இந்த இடத்துல செத்து போயிடுவேன்டா. அப்பா, நான் பித்த ஆம்பளை பிள்ளை என் முன்னாடி கண்ணீர் விட்டா என்னால தாங்க முடியாதுடா. என்னாலதான்ப்பா நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். டே வெற்றி, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல கண்ணத்தோட அழுக நிப்பாட்டு, அழாத. நீ என்னப்பா பண்ணுவ? உன் மேல எந்த தப்பும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வளவன். திட்டம் போட்டு ரைஸ் மில்ல சீல் வச்சுட்டான். போனா போயிட்டு போகுது. இப்ப என்ன ஆயிடுச்சு? இதை நம்பி நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லாம தான் இந்த ஊர்ல வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். இந்த ஊர்ல இப்ப பெரிய பணக்காரனா இருக்கேன். இப்ப நினைச்சாலும் 100 முள்ள உருவாக்குவேன்டா. 100 முள்ள உருவாக்குவேன். சிவசாமி எல்லாது முடியும்டா. 2 சிங்க குட்டிகளை பெத்து வச்சிருக்கேன். நான் எதுக்கடா வருத்தப்படணும்? ஆனா அதுக்காக அந்த அயோக்கிய பையன் வளவனுக்காக என் மேல தாரவாத்து கொடுக்க மாட்டேன். என் சொத்தை அழிச்சல்ல, அவன் சொத்தை அழிக்க விட மாட்டேன். அப்பா, அந்த இடத்துல சொத்துன்னு என்னப்பா இருக்கு? ஏன் இல்ல? யார் இல்லைன்னு சொன்னா? நான் தான்ப்பா சொல்றேன். இருந்த ஒரே ஒரு நிலத்துல தான் 1/2 ஏக்கரை கோயிலுக்கு எழுதி வச்சாச்சு. அந்த 1/2 ஏக்கர்ல வர்றது அவன் சொத்தா? அதான் மீன் சொத்து இல்லப்பா. அதான் மீன் சொத்து இல்ல. அதெல்லாம் அவன் சொத்தாவே நினைக்க மாட்டான்டா. ஆனா அவன் சொத்தா நினைக்கிறது அவன் பையனைத்தானே. அந்த சொத்தை அழிச்சிட்டா. மாமா, ஐயோ என்னங்க, வேணாங்க. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறீங்க, அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவன் ஒன்றும் தெரியாத புள்ள, அறியாத புள்ள. அவனை பண்ணிடாதீங்க. நகட்ட விஷம் போடாத, போ போ. ஏங்க, உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னைய அடிங்க, கொல்லுங்க, கொண்டு கூட போடுங்க. பாவம், அவன் சின்ன பிள்ளை, அவனை விட்டுருங்க. ஏய், அவன் சின்ன பையலா? சின்ன பையலா? இங்க பாருடி, என் பையனை அடிச்சிருக்கான். மூக்குல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கான். விட மாட்டேன். என் பையனுக்கு ஒண்ணுன்னா எனக்கு ரத்தம் கொதிக்குது. உனக்கே கொதிக்க மாட்டேங்குது. உன் பிள்ளைய அடிச்சா ஏன் உனக்கு ரத்தம் கொதிக்கல? இல்லங்க, வேண்டாங்க. அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நெஞ்சு பதைக்குதுங்க. அவசரப்பட்டு அந்த பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்க. உனக்கே பதைக்குது இல்ல? இப்படி செஞ்சா உங்க அண்ணனுக்கு எப்படி பதைக்கும்? எனக்கு இப்ப வலிக்கிற இந்த வலி உங்க அண்ணனுக்கு வலிக்கணும்டி. பெருசா வலிக்கணும். அத நான் பார்க்கணும். ஐயோ வேணாங்க, விட்டுருங்க. நான் சொல்றத கேளுங்க. என் சொத்து மேலே கை வச்சான்ல, எனக்கு எப்படி இருக்கும்? அதான் அவன் சொத்தா நினைக்கிற அவன் பிள்ளை மேல நான் கை வைக்கிறேன். இதே மாதிரி ரணகலமா அவன் வீட்லயும் எல்லாரும் கதறி 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 அழுகணும். ஐயோ, அத நான் பார்க்கணும்டி. பாப்பேன். அப்பா, என்னங்க என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க,
மா அழாதம்மா. மா ஒன்னும் ஆகாதுமா, நீ அழாதம்மா. ஐயோ இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு, நான் என்ன பண்ணுவேன்? மா நீ அழாதம்மா, ஒன்னும் ஆகாதுமா, நம்ம பாத்துக்கலாமா. மா அழாதம்மா, மா சொன்னா ஐயோ, விடு. கேளுமா. மா மா ஐயோ அம்மா, அம்மா, ஏ ஸ்ருதி, அப்பா, அம்மா, என்னாச்சுமா? மகேஷ், அம்மா, மகேஷ், பாரும்மா. உனக்கு என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? மகேஷ், என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சுப்பா? அப்பா, புடிங்க, மகேஷ், அம்மா. புடிங்க. மகேஷ் அம்மா, வாங்கம்மா, பாத்து, வாங்க, வாங்க, வாங்க. மெதுவா. இப்படி உட்காரு. உட்காருங்க, உட்காருங்க. மெதுவா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, உட்காருங்க. பயப்படாத. உட்காருங்க. மகேஷ் இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு. அம்மா, என்னாச்சுமா? மகேஷ். ஏ ஸ்ருதி, போய் தண்ணி எடுத்துட்டு வா. மகேஷ், இரு, நானும் போய் மகேஷ், எடுத்துட்டு வரேன். இங்க பாரு மகேஷ். மகேஷ் மகேஷ், மகேஷ் ஐயோ ஐயோ மகேஷ் ஒண்ணு இல்ல பயப்படாத. என்னடி செய்யுது என்ன உனக்கு? மாதிரி? பெரியம்மா, தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளுங்க. தண்ணி அம்மா, குடிப்பா, குடி. அம்மா, அம்மா குடுப்பா. இந்தாங்கம்மா, குடிங்கம்மா. ஐயோ, மகேஷ், தண்ணி குடிங்கம்மா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. குடி குடி மெதுவா மெதுவா. பாத்து பாத்து, பாத்து, மகேஷ். பொறுமையா, பொறுமையா, பொறுமையாம்மா, பொறுமையா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் மகேஷ், இல்ல. இன்னும் கொஞ்சம் காலை தேய்ச்சு குடிக்கிறீங்களா? விடு, காலை தேய்ச்சு விடு. ஏ ஸ்ருதி, இது புடி. அம்மா, மகேஷ் அம்மா, ஒண்ணும் என்ன இல்லம்மா. பண்ணுது? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல, பயப்படாத. ஐயோ கடவுளே, மகேஷுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பயப்படாதீங்கம்மா. மகேஷ், ஏமா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன்? தேவையில்லாம பயமுறுத்திக்கிட்டு இருக்க. சும்மா இரு. மகேஷ் மகேஷ் ஒண்ணு இல்ல தைரியமா இரு. மகேஷ் இங்க பாரு மகேஷ், ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அப்பா, அவங்ககிட்ட என்னப்பா கேட்டுட்டு இருக்கீங்க? தூக்குங்கப்பா, நான் போய் கார் எடுத்து வரேன். ஆமா மகேஷ் என்னம்மா? எழுந்துருமா, பயப்படாத. என்னம்மா அது? உங்களுக்கு இப்படி இருக்கிறப்போ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏதோ கெட்ட கனவு கண்டேன், அதை பார்த்து பயந்துட்டேன். மா வெறும் கனவு கண்டதுக்காமா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏய் லூசு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்படின்னா கனவு எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். மா அதுக்குள்ள எங்க எல்லாரையும் நீ ரொம்ப பயமுறுத்திட்டமா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. சரி, எல்லாரும் போய் பாடுங்க. அம்மா, அது எப்படிம்மா உங்களை விட்டுட்டு? நிஜமாவே எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க ஒண்ணு இல்லன்ட்டு? சரவணா, கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்ப்பா. அப்பா, என்னப்பா? அம்மா, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமா? நீ போய் பாடு. அம்மா, சரி நாங்க போறோம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. பெரியம்மா, நீங்க ஏதாவது கூப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன், எதுவா இருந்தாலும் கூப்பிடுறப்பா. அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வேணா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமா? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் பாடு பாடு. ஏ ஸ்ருதி, பாத்துக்க. சரிண்ணா. ஏமா கொஞ்சம் பாத்துக்க. பாத்துக்கிறேன். நீயும் பாத்துக்கமா, தைரியமா இரு. பெரியம்மா, ஏதாவது கூப்பிடுங்க. சரிப்பா. ஆ. ஏண்டி, பெத்த அம்மா சாவுக்கு போராடிட்டு இருக்கேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டேல்ல, அதை கூட அவன் தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒருவேளை செத்தா அவன் கையால கடைசியா தண்ணி வாங்கி குடிச்சு செத்த மாதிரி தானே இருக்கும். மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இப்போ? இந்த பாரு, எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல எனக்கு கடைசியா பால் ஊத்துனது நீங்களா இருக்கணும். அந்த பையன் எதுவும் செய்யக்கூடாது. இப்ப யாருக்கு யாரு பால் ஊத்துறதுங்கிறத முக்கியமா? இப்படி பாதி ராத்திரியில எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு வழக்கம் போல நடிக்க ஆரம்பிச்சிட்ட. நீ நல்லா தான் நடிக்கிற, ஆனா எங்களுக்கு தான் தூக்கம் போச்சு. எது நடிக்கிறேனா? ஆமா,
அந்த பையனோட அனுதாபத்தை சம்பாதிக்கணும்னு தானே இப்படி நடிச்சு கொட்டின. பிரமாதம். ஒண்ணுடி. ஏய் அப்படியே அடிச்சு உன் மண்டைக்கிட்ட எல்லாம் உடைச்சிருவேன். ஏய் நான் உன் அக்காடி. அக்கா மாதிரியா பேசுற? என்னடி ஆச்சு? உசுருக்கு போராடி சாவ பார்த்துட்டு தப்பிச்சு வந்திருக்கேன், நடிக்கிறேன்னு சொல்ற? ஏய் தூக்கத்துல எழுப்பி என்னென்னமோ சொல்ற, எனக்கு என்னடி தெரியும்? அக்கா கொஞ்ச நேரத்துல சாவ நேர்ல பார்த்துட்டேன்க்கா. உள்ள போய் படு. இல்லம்மா, நான் உன் கூட தாம்மா இருப்பேன். உள்ள போய் படுங்கிறேன்ல, அப்போ அதெல்லாம் முடியாதுமா. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன். போல போ. ஏய் போடி போ. மகேஷ், இத்தனை வருஷத்துல நம்ம ஸ்ருதி கிட்ட நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லடி. உன் பிள்ளைங்க தானே உனக்கு உசுறு உலகன்னு சொல்லுவ. அவகிட்ட போய் இப்படி மூஞ்ச காட்டிட்டியேடி. எனக்கும் கஷ்டமா தான்க்கா இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னடி? எனக்கு தெரியாம உங்ககிட்ட ஏதாவது ரகசியம் இருக்கு? என் மகேஷ் இருந்தா சொல்லுடி. ஆமாக்கா, உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்கிட்ட இருக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அது என்ன துரத்துது. சும்மா இல்லக்கா, சாவ காட்டி என்ன பயமுறுத்துது. ஐயோ, ஏய் இப்படி மொட்டையா சொன்னா என்னடி? எனக்கு எப்படி புரியும்? என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லேண்டி. நான் சொல்லுவேன், ஆனா அதை கேட்குற தைரியம் உனக்கு இருக்கா? என்னடி பயமுறுத்துற? நான் அன்னைக்கு அந்த தப்பை செய்யறப்போ கொஞ்சம் கூட பயப்படல. இப்ப கூட அதை நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா என்னமோ தெரியல, அந்த பழைய நினைப்பு இன்னைக்கு கனவா வந்துருச்சு. அதுவும் சாதாரணமா வரலக்கா, சாவையும் சேர்த்து கூட்டிட்டு வர மாதிரி வந்துருச்சு. ஒரு நிமிஷம் என் சாவை நானே என் கண்ணால பார்த்துட்டேன். உடம்ப விட்டு உசுறு பிரிஞ்சு போனது என் கண்ணு முன்னாலேயே நடந்துச்சு. இதெல்லாம் கனவு தானே? தெரியலக்கா. என்னடி இப்படி சொல்ற? ஏன்னா நடந்த சம்பவம் அப்படி. அப்படின்னா என்ன தாண்டி நடந்துச்சு? அத முதல்ல சொல்லு. சொல்றேன், மனசை திடமா வச்சுக்கோ. அத்தை, மா அழாதம்மா, ப்ளீஸ்மா. எப்படி அழுகாம இருக்க முடியும்? உங்க அப்பா என்ன சொன்னார்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. மா, அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருமா. எங்க அண்ணே ஒத்த பிள்ளையே வச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, அவருதான் கோவத்துல வார்த்தையை விட்டுட்டாருனா அதையே நீங்க சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. மா, அப்பா கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாருமா. நேத்து வரைக்கும் இருந்த மனுஷனா இருந்தா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியும்ல. ஆனா இப்ப இருக்கிற உங்க அப்பா பழைய மனுஷன் கிடையாது. ஆனா அந்த ஆளுக்குள்ள ஏதோ பிசாசு குடி போந்துருச்சு. வெறி பிடிச்சு அலையிறாரு. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு என்னால யோசிக்க கூட முடியல. மா இல்லம்மா,
அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை விடையா உனக்கு அவரை பத்தி தெரியும்? வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா கூட பிறந்த தங்கச்சியவே வேணான்னு ஒதுக்கி வைக்கிறவரு. அத்தை, ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, கோவப்பட்டு சண்டை போடுறது இதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா நீங்க சொன்ன மாதிரிலாம் அவர் நடந்துக்க மாட்டாரு. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சே. தான் வச்ச பொருள் அந்த இடத்த விட்டு தள்ளி போனாலே கோவப்படுற மனுஷன் ஒரு குண்டூசி தொலைஞ்சா கூட அப்படி ஆடுவாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப எதை பத்தி அவரு கவலைப்பட தயாரா இல்ல. அவருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும், அவ்வளவுதான். ஐயோ அம்மா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அதுக்காக அப்பாவை நீ அந்த அளவுக்குலாம் கொடூரமாலாம் யோசிக்காத. ஐயோ கடவுளே, நான் சொல்றது ஏன் நீங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்க? உங்க அப்பனை வில்லனாக்கி நான் நல்ல பேர் சம்பாதிக்கணும்ன்றதுக்காகவா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இத்தனை வருஷமா வாழ்ந்து குடும்பம் நடத்தி அந்த மனுஷனுக்கு பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்கேன். அவர் விடுற மூச்சு காத்து கூட எனக்கு அர்த்தம் தெரியும். எங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்காக விட்டு கொடுத்தாரு. கடைசியா அவர் உசிரையும் கூட விட்டு கொடுப்பாரு. ஆனா உங்க அப்பா எங்க அண்ணன் உசுருக்கு மேலே நினைக்கிற அகில நெல்ல பழி கேட்கிறாரு. அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க அண்ணன் மட்டும் இல்ல, நானும் உசுரோடவே இருக்க மாட்டேன். மா மா, நீ ஏன் எதுக்குமா தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? அப்பா அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாருமா. ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதே. இப்போ மாமா கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேசினா நிம்மதி ஆயிடுவல்ல? ஆமா, நீ ஃபோன் பண்ணி கொடு. எங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை நான் பேசிக்கிறேன். இரு. இருமா. மா, நாட் ரீச்சபிள்னு வருதுமா. ஐயோ நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இந்த நேரத்துல அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களும் நிம்மதியா தூங்க முடியாது, நீங்களும் நிம்மதியா தூங்க மாட்டீங்க. அவனை விட மாட்டேன், அழிச்சிருவேன்னு ஒருத்தர் சொல்றதெல்லாம் கோவத்துல வர வார்த்தை அத்தை. அத பெருசா எடுத்துக்க கூடாது. கொலை பண்றதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாமா ஆத்திரத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்களா ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க அத்தை. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க போய் படுங்க போங்க. அம்மா, ஆமாமா, அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். அப்பா ஏதோ கோவத்துல பேசிருக்காரு, நீ அதை பெருசா எடுத்துக்காத. நீ போய் படுப்போம். மா, போன சொல்றேன்ல, போ. ஏங்கா, இந்த வீட்டுக்கு நான் எப்படி மருமகளா வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்குடி அந்த கதையெல்லாம்? கேட்ட கேள்விக்கு பதில் ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த சரவணன் பையன் பிறந்தப்ப பாக்கியம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தா. அதனால நீ அவளுக்கு உதவி பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த. நீதான் அவளுக்கு கூட மாட இருந்து எல்லா ஒத்தாசையும் பண்ண. அப்ப பார்த்து அந்த பாக்கியம் திடீர்னு செத்து போயிட்டா. குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து உன் புருஷனுக்கு ஒன்ன கட்டி வச்சுட்டாங்க. கரெக்டா? அதெல்லாம் கரெக்டு. அந்த பாக்கியம் எப்படி செத்து போனான்னு தெரியுமா? பவானி ஆத்துல திருவிழா நடந்தப்ப அந்த ஆத்துல முழுகி செத்து போயிட்டான்ல சொன்னாங்க. உனக்கு அவ்வளவுதானே தெரியும்? ஆமா. அதுக்கு மேல ஒண்ணு நடந்துச்சு, அது தெரியுமா? இல்ல, தெரியாதே. அந்த பாக்கியத்தை கொன்னதே நான் தான்க்கா.